அதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்தது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து பாருங்களேன், செம்மையாக இருக்கும். வெள்ளத்தோட நாட்டு சக்கரை செம்மையாக இருக்குங்க. வெள்ளம் ஒரு டேஸ்ட்னும் போது நாட்டு சக்கரை அதோட வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாட்டு சக்கரை ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கருப்பட்டி கூட செய்யலாம். நமக்கு கலர் சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தான் அடுப்பில் நமக்கு சிம்லேயே இருக்கட்டும்ங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணலை, சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும். 2 டீஸ்பூன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முந்திரி திராட்சை நம்ம வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சக்கரை பொங்கல், அதாவது வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பரான சக்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வடையும் போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க.